அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் ரமலான் பிறை 27 அன்று கிடைக்கப்பட்டது. இந்த இந்தியா கேட்டிலே சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் ஏறக்குறைய 90,000 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 65,000 பெயர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமியருடைய பெயர்களாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு பத்திரிகையாளர் குறிப்பிடுகின்றார், இஸ்லாமியர்கள் தங்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமான சதவீதத்தினர் இந்த இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுரை நீத்தவர்கள் என்பதாக. எனவேதான் இந்த சுதந்திரத்திற்கு மிக்க தகுதி படைத்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், இந்த இந்திய சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் 3 தரப்பு மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஒன்று காங்கிரஸ் தரப்பு, 2வது இஸ்லாமிய தரப்பு, 3வது 542 சமஸ்தானங்களுடைய தரப்பு. காங்கிரசின் தரப்பின் மூலமாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும், இஸ்லாமிய தரப்பின் மூலமாக முஸ்லிம் லீக்கை சார்ந்த முகமது ஜின்னா அவர்களும், 540 சமஸ்தான தரப்பின் மூலமாக பீகாருடைய நவாப், இந்த 3 பேரும் சேர்ந்துதான் நம்மளுக்காக வேண்டி ஆங்கிலத்தில் பேசி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று குறிப்பிட்டு, இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது முஸ்லிம்கள் மூலமாகத்தான், ஆனால் இவர்களை நாட்டு தேசப்பற்றற்றவர்கள் என்பதாக இந்த இஸ்லாமிய குறிப்பிடார் என்று இன்னைக்கு சில மூத்த குடிமக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவதை நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு இஸ்லாமியோட பங்கு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் முன்னோர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தார்களோ அதே போன்று சிந்தனை படைத்தவர்களாக நம்முடைய இளைய சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய இந்த சுதந்திர தின நிகழ்வுகளில் இது போன்ற வரலாறுகள் எடுத்து சொல்லப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் காந்தியும் முகமது அலி ஜின்னா போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்றார்கள். அப்பொழுது இரவு நேரத்தில் முகமது அலி ஜின்னா அவர்கள், அவர் சுருட்டு குடிக்கிற பழக்கம், அந்த சுருட்டை குடித்து கொண்டு அப்படியே அங்கும் இங்குமா நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காந்தி எழுந்து கேட்கின்றார், ஏன் முகமது அலி ஜின்னா அவர்களே, நீங்கள் ஏன் தூங்கவில்லை, ஏன் இவ்வாறு அங்கும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற கேட்கின்ற சமயத்தில அவர்கள் சொல்கின்றார்கள், காந்தி அவர்களே, உங்களுடைய சமுதாயம் விழித்து கொண்டார்கள், அதனால் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சமுதாயம் தூங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அது போன்ற நிலைதான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் என்று சொன்னால் என்ன? பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, இபாதத்தை சுதந்திரமாக செய்வது, தனக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த சிந்தனையை சரியான முறையில் செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு உண்டான சுதந்திரம். அதே போன்று தனக்கு தேவையானதை, எதை நான் உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ, எதை நான் சாப்பிட வேண்டும், எதை நான் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட அதை சரியான முறையில சுதந்திரமாக செய்வது, இதுதான் சுதந்திரம் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவேதான் சொல்வார்கள், ஒரு மனிதன் உண்மையான செல்வந்தராக எப்பொழுது ஆகிறார் என்று சொன்னால், லவ் அன்னக ஃபகத்த குல்ல ஷையின் மா அதல் ஹுர்ரியதி, ஒரு மனிதனுக்கு எல்லா வஸ்துவும் போய்விட்டது, ஆனால் சுதந்திரம் மட்டும் போகாமல் அவரிடம் சுதந்திரம் என்று இருக்கும் என்று சொன்னால், பண்டலா தசாலு கனீன் என்பதாக ஒரு அறிஞர் குறிப்பிட்டார், நீதான் உண்மையான செல்வந்தன் என்பதாக. எனவே ஒரு உண்மையான செல்வந்தனாக ஒரு மனுஷன் எப்பொழுது ஆகின்றான்? முழு சுதந்திரமாக வாழக்கூடிய சமயத்தில்தான். எனவே அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. எப்பொழுது இதை தவறு விடுகின்றோமோ அப்பொழுது பல இன்னல்களை இன்று நாம் சந்தித்து வருகின்றோம். சமீப காலமாக பலவிதமான இஸ்லாமியர்களுக்கு முரண்பட்ட பல விஷயங்களை இந்த ஆட்சியாளர் நமக்கு ஏற்படுத்தி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன தீர்வு என்பதை நாம் சிந்தித்து செயல்படும் நம்முடைய கடமை. அதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால், ஹயாத்து சஹாபால பார்த்தோன்னு சொன்னாக்க, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிம்சு பகுதியை அந்த இஸ்லாமிய தரப்பு வெற்றி கொண்ட அந்த சமயத்திலே இவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இப்போ சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், அபூ தர்தா அவர்களே, நீங்கள் இது சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில், இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்தில் நீங்களே அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார்கள், இது சந்தோஷப்படக்கூடிய நேரம் இல்ல, கவலைப்படக்கூடிய நேரம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு காரணம் சொல்கின்றார்கள், நாம் இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்னால்
இந்த மக்கள் எல்லாம் சுதந்திரமாக இருந்தார்கள். தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு சொத்து சுகங்களோடு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நாம் இங்கு வந்தோமோ அப்பொழுது அவர்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய சொத்து சுகங்கள் நம்முடைய கைவசம் வந்து விட்டது. இது எதனால் வந்தது? இவர்கள் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தீனுக்கு மாற்றமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இது போன்ற இழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினார். எனவே இன்று ஆட்சி நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாமும் இது போன்ற அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான காரியம் நடக்கும் என்றால் அப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் பிடுங்கப்பட்டு சொத்து சுகங்கள் பிடிக்கப்பட்டு மாற்றங்கள் கொடுக்கப்படும். இந்த நிலைமை நம்முடைய சமுதாயத்துக்கு வந்துவிடுமோ என்று எண்ணிதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அபூ தர்தா எல்லாம் சொன்னார்கள். அப்ப மீண்டும் ஒரு ஒரு எப்படி அந்த 78 வருடத்திற்கு முன்னால் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய கை ஓங்கி இருந்ததோ அதுபோன்று ஒரு தருணம் வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைய இஸ்லாமியத்தில் அதே தக்குவா, இறையச்சம், இறை நம்பிக்கை என்பது இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களிடத்தில் உண்டாகக்கூடிய சமயத்தில் அது வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆக இது போன்ற ஒரு உணர்வுகளை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி சுதந்திர தின போராட்ட அந்த நிகழ்வுகளை எடுத்து கூறி அது போன்ற விஷயங்களை நம்ம இடத்தில் உள்வாங்கி அமல் செய்ய என்ற அடிப்படையில் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தாலா 78வது இந்த சுதந்திர தினத்திலிருந்து முழுமையான முறையில் எல்லா மக்களுக்கும் பசிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, இது போன்ற எல்லா விதமான முழு சுதந்திரம் பெற்று சுகமாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எல்லாருக்கும் தந்தருள் புரிவானாக.